வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரைக்காரன் பிரிட்டன்லேருந்து. நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரேஸ் கார் பற்றி பார்த்துருப்போம். அதுலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், இங்கே இ பைக்ஸ் அப்புறமேலாம் மோட்டர் ஹோம்ஸ் வேறு பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரியுது இல்லையா, இந்த இ பைக் இதை வந்து நம்ம ஓட்டியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேலா மோட்டர் ஹோம், அதாவது ஒரு வேனை வந்து முழு வீடாக மாற்றி வச்சிருக்கிறாரு இந்த மனுஷன். அதையும் போய் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். Okay, so this is our first model of e-bike. It's called the Snowden. It's a mountain bike. It's more of an off-road commuter type bike. We've got a battery pack on the bike here, and this will give around about 45 to 50 miles of use. Very realistic. A lot of companies will quote very big miles, and it's like miles per gallon on a car. What we're talking about is not what you see in the literature, but the real miles per gallon. This is around about 45 miles from a charge. It takes about 4 hours to recharge the battery. And the battery, there's a key that locks the battery in place. The battery pack's detachable, so you can take it into your house and charge it in home, rather than having to take the whole bike into the house. That clips on there like that. Bike's supplied with a 7-speed back gear system, and the motor is in the hub on the back of the bike here. It's the maximum capacity you're allowed on the road in the UK, which is a 250 watt motor, and it runs at 36 volts, so it gives a decent amount of power as you start to pedal. This bike has done 38 kilometers. Here's the speed and the charge level on the battery, and then this one bar here shows it's on the minimum power setting, and that can be increased pressing the plus button here up to a total of 5 bars. What does that mean? That's now the level of assistance that the bike gives you. So this will give you a bigger push, but obviously would consume more battery power. Okay. So the bigger push you tend to want to use on the hills if you're going up the hill. And if you're going downhill, you may want to just turn it all the way to the one or even off position and just coast down the hill. The rest of the layout's pretty conventional. Brakes both sides and a gear selector on here, on the right hand side there. And you can also see here the fork adjustment and the fact that actually you can lock the fork as well and make it solid. So first வந்து லோ பவரில் வச்சு நம்ம ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறமேலாம் ஹை பவரில் வச்சு ஓட்டி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் லோ பவரில் வச்சு ஓட்டலாம் வாங்க. நான் இது வரைக்கும் வந்து ஓட்டினது கிடையாது இ பைக்ஸ்லாம், பட் நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. லைட்டாக பெடலை மிதித்தாலே அது வந்து அப்படியே போகுது ஆக்சுவலாக. ஸோ செமையாக இருக்குது. இது வரைக்கும் இ பைக்ஸ் ஓட்டினது கிடையாது. நம்ம ஊரில் சைக்கிள் தான் ஓட்டியிருக்கிறோம். இது வந்து நல்லாவே வித்தியாசம் தெரியுது. ஒரு கையில் சைக்கிள் ஓட்டுறது இந்த வித்தையெல்லாம் வந்து மதுரைக்காரனாக இருந்துட்டு இது கூட பண்ணலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? டே எங்கேயாவது கொண்டு போய் விட்றாதரா. லோ பவர்லேயே நல்லா இருந்துச்சு. இப்போ ஹை பவரில் வச்சு ஓட்டி பார்ப்போம். ஓகே, லோ பவர்லேயே வேகமாக போச்சு. ஹை பவரில் ஓட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. என்னடா வேகமாக போகுது, நான் அழுத்தவே இல்லை. ஒரு பெடல் அழுத்தினே அது பாட்டுக்கு சைன்னு தூக்கி விட்டுருச்சு. ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நல்லா வேகமாக போகுது. டாய் 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 மெதுவாடா மெதுவாடா. அப்பா செத்த நேரத்தில் சாவடிக்க தெரிஞ்சாங்க. ஐயோ,
ஐயோ கிம்பால்லாம் என்னென்னமோ ஆயிடுச்சு. நிப்பாட்டிட்டேன் சாமி. இல்ல fantastic. Yeah, this is the first time I'm driving electric bike. I never done this before. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வேன் என் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேனை வந்து அவர் மோட்டர் ஹோம், அதாவது கேரவன் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ எங்கேயாவது ட்ரிப்பு எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயும் ரூம்லாம் வந்து போட தேவையில்லை. இவர் இந்த வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு பிட்சுன்னு சொல்லுவாங்க, ஸோ இதை நிப்பாட்டுறதுக்கான ஒரு இடம், அது வந்து ஒரு 10 பவுண்டு 15 பவுண்டு இருக்கும். அதை மட்டும் புக் பண்ணிவிட்டு இந்த வண்டியை அங்கே போட்டு அங்கேயே படுத்து தூங்கிக்கலாம். சுற்றி பார்த்துட்டு நைட் வந்து இங்கேயே தூங்கிக்கலாம். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இவர் இந்த வண்டியை வந்து வெறும் ட்ரிப்புக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, ரேசிங்க்கு போகிறாரு இல்லையா. ஸோ ரேஸ் போகல இந்த வண்டியை பின்னாடி வந்து அந்த ரேஸ் கார் வந்து உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு கேரவன் வச்சிருக்கிறாரு. ஸோ அதை டோ பண்ணிட்டு போயிடுவாராம். ரேஸுக்கு விட்டுட்டு இவர் வந்து இதில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கு வரான். பார்த்தீங்களா? நம்ம முதல்ல உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சீட்டெல்லாம் வந்து திருப்பிக்கலாம் போல். இது வந்து டிரைவர் சீட்டு. இங்கே வந்து ஒரு சோஃபா மாதிரி செட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இங்கே ஒரு ஹோல் மாதிரி தெரியுது இல்லையா, ஸோ மேலே வந்து ஒரு டேபிள் செட்டப் வச்சுருக்கிறாராம். ஏவா, ஸோ இந்த டேபிள் எடுத்து அங்கே போட்டுக்கிட்டு நீட்டாக இங்கே உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்லாம் இங்கேயே உட்காந்து கூட. ஸோ அந்த மாதிரி செட்டப் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓவன் வச்சுருக்குறாங்க. ஸோ இதிலே வந்து நம்ம குக் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி. ஸோ இது வந்து கேஸ் ஸ்டவ்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இது வந்து சிங்க், வாஷ் பேசின் மாதிரி செட்டப் வச்சுருக்குறாங்க. மைக்ரோவேவ் இருக்குது. பாவிங்களா, வேறு என்ன தான் வேணுங்க. இங்கெல்லாம் கப் அண்ட் சாசர்ஸு இதெல்லாம் எல்லாம் வச்சுருக்குறாங்க. தாராளமாக 2 பேர் வரைக்கும் படுக்கலாம் அதில் இல்லையா, அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் ட்ரிப்புக்கு போகிற மாதிரி செட்டப்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. மேலே ஸ்டோரேஜுக்கு நிறையா வச்சுருக்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது உள்ள கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது போக இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் கபோர்டு. ஸோ எலக்ட்ரிக்கல்ஸ்லாம் இங்கேருந்து தான் இது பண்ணுறாங்க போல். இதெல்லாம் ஸ்டோரேஜ் கபோர்டு. நான் வந்து இந்த மாதிரி பார்த்ததில்லை யூஸ்வலாக. பார்த்தீங்களா, உள்ளேயே வந்து டாய்லெட் இருக்குது, வாஷ் பேசின் இருக்குது. ஸோ இது வந்து ஷவர் வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கேயும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம்லாம் இருக்குது. சூப்பராக செஞ்சுருக்கிறார் இவர். தாறுமாறில். கீழே வந்து ஒரு கேஸ் டேங்க் இருக்குது. அதுக்கப்புறமேலாம் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்கு, அப்புறம் ஒரு வேஸ்ட் வாட்டர் டேங்க் உள்ளேருந்து கலெக்ட் ஆகணும் இல்லையா, அது வச்சுருக்குறாங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 110 லிட்டர்ஸாம். கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நாள் வரைக்கும் குளிச்சா இந்த தண்ணி போதும் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல. In the back you've got the bed again at high level here. ஸோ அந்த வண்டியோட பேக் சைடில் வந்து பெட் இவ்வளோ தூரம் வரும். அதுக்கு கீழே நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது. இவர் வந்து ஒரு ஜென்ரேட்டர் வந்து எப்பயுமே எடுத்துகிட்டு போயிடுவாராம். சப்போஸ் பவர் சப்ளை எங்கேயும் கிடைக்கல, சோலார் வந்து இல்லை அப்படின்னு சொன்னான். மேலே வந்து சோலாரும் வச்சுருக்கிறாரு. இப்போ அதை கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அதுக்கப்புறம் மேலே அந்த டியூப்ஸு, ஹோஸு அதெல்லாம் வந்து தண்ணி ஏற்றுறதுக்கு செய்கிறதுக்கெலாம் கொஞ்சம் வச்சுருக்கிறாரு. அப்புறம் மற்ற ஜாமான்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு வைக்கிற மாதிரிலாம் வச்சுருக்கிறாரு.
மேலே வந்து சோலார் பேனல் Got இருக்குது a பாருங்கள். point here for connecting up a gas barbecue. இது வந்து பார்பிக்யூ கேஸ் பார்பிக்யூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்து வச்சிருக்காரு. இப்போ உள்ளே சமைக்க வேண்டாம், நாங்கள் வெளியே உட்காந்து சமைக்கணும் அப்படின்னா அந்த மேலேருந்து இதை இழுத்து கீழே கொண்டு வந்துட்டா ஒரு டேபிள் மாதிரி செட் ஆகிடுமா. அதுக்கப்புறம் மேலே சேர்ஸ் மாதிரி போட்டுட்டு சைடில் உட்காந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்களா இங்கேயே. ஓகே நண்பர்களே, அடுத்து உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், வணக்கம்.